எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி இப்போது ரீசெண்டாக ஒரு கரண்ட் அப்டேட் வந்து கிடச்சிது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நான் முதல்வன் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100. ஸோ இது அதோட பிடிஎஃப் தான் நான் வந்து உங்களுக்கு நட்டு வந்திருக்கேன். ஸோ நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸோட பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 14. ஸோ ஆன்சருக்கு இவ்வளோ சீக்கிரமாக விட்டாங்க அப்படின்னா இன்னும் 2 நாளில் ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ட்ராப்டு வந்து 2 கொஸ்டின் அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டல் ஆஃப் டேக்கன் ஃபார் ஸ்கோரிங் என்னன்னா 98. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ 2 கொஸ்டின் ட்ராப் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸில். ஏன்னா கொஸ்டின் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குங்க, ஸோ அதனால் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் கேன் சேலஞ்ச் த ஆன்சர் கீஸ் ஹோஸ்டட் ஆன் நான் முதல்வன் வெப்சைட். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே தான், நான் முதல்வன் யூபிஎஸ்சிக்கு பண்ணுற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நான் முதல்வன் வெப்சைட்டில் நீங்கள் இவங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கு எதுவும் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு பர்சனலாக அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் சேலஞ்சிங் த ஆன்சர் கீஸ் அலாங் வித் எவிடன்ஸ் ஷால் பி மெயில்டு. ஸோ மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மெயினாக அது என்ன அப்படின்னா, ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் அந்த ஆன்சர் கீ வந்து நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏன் அந்த கொஸ்டினை தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி, ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக ஒர்க் அவுட் பண்ணியோ இல்லை ஒரு இங்கிலீஷ் கொஸ்டினாக ஒரு ப்ரூஃபோடு நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அவங்க உங்களோட ரெஃபர் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மாற்றுவாங்க. ஸோ தப்பு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதே மாதிரி அடுத்த பாயிண்ட், ஆல் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ரிசீவ்ட் வித் எவிடன்ஸ் வில் பி பிளேஸ்ட் பிஃபோர் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஃபார் ஃபைனலைசேஷன் ஆஃப் ஆன்சர் கீ. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி எதுவும் கிளைம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக அவங்க அத்தாரிட்டிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு புது ஆன்சர் கீ விடுவாங்க, மாற்றம் இருந்தால். இல்லை அப்படின்னா டேரெக்டாக ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 19ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதிலேருந்து ஒரு ஐடியா ஃப்ரைடே வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து 7 PM வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 16 ரிசல்ட் வந்து வராதுங்க. ஸோ 14 எக்ஸாம் எழுதிருக்கீங்க, 15, 16, 17, 18, 19. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னையிலேருந்து கணக்கு பண்ணணும் நான் எப்படி பார்த்தா. ஸோ இப்போ 16, 17, 18, 19 ஒரு 4 நாள் இருக்குங்க. ஸோ அந்த 19 4 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே இல்லை சண்டே ரிசல்ட்ஸ் வந்து வரலாம், எதிர்பார்க்கலாம். 20 இல்லை 21 வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெப்ரசன்டேஷன்ஸ் த்ரூ மெயில் ரிசீவ்டு ஆஃப்டர் 7 PM வந்து நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் நோட்டு. ஸோ ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே வந்து நமக்கு ஆன்சர் வந்து இந்த 48ன்னு சொல்லியிருந்தீங்க, ஃப்ராக்ஷனில் வந்துருந்துச்சு. ஸோ அப்போவே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் வந்து அவங்க மாற்றலை. ஸோ அதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் கொஸ்டினே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 17ஆவது கொஸ்டின், ஸோ 17ஆவது கொஸ்டின் வந்து ட்ராப் ஆயிருக்குங்க. ஸோ இது எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் எழுதின ஆஸ்பிரன்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1ஆவது கொஸ்டினும் 17ஆவது கொஸ்டினும் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கீ, ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டைப் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இது எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ். சரி ப்ரோ, நான் பேங்கிங் எழுதினேன். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஆன்சர் கீ வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்துடலாம். அதில் என்ன இருக்குது, எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது இங்கே தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன அப்படின்னா இது பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸாம் கீ. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ஆன்சர் கீ ஹோஸ்டட், டோட்டல் கொஸ்டின்ஸ் பாருங்கள் 100. கிட்டத்தட்ட 4 கொஸ்டின்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு கணக்கு. 4 கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எதுக்கு ஸ்கோரிங் எடுத்துருக்கிறது வந்து 96 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அவுட் ஆஃப். ஸோ டேஷ் அவுட் ஆஃப் 96 நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. ஸோ இதில் நோட் என்ன அப்படின்னா, ஸோ சேம் நீங்கள் வந்து நான் முதல்வன் வெப்சைட்டில் வந்து ஆன்சர் கீ ஹோஸ்ட் பண்ணதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ப்ரூஃபோட நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ banking@nanmudalvan அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி எல்லா அப்ஜெக்ஷன்ஸையும் வந்து அவங்க ரிசீவ் பண்ணதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இதுக்கும் டேட் வந்து 19 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து 2021 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். இதுதான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒமிட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் நம்பர் 16 and 17. ஸோ 16th கொஸ்டின் அண்ட் 17th கொஸ்டின் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 20th கொஸ்டின் வந்து ஒமிட் ஆகிருக்கு. ஓகே, 20th கொஸ்டின் வந்து ஒமிட் ஆகிருக்குது. அதே மாதிரி 33. ஸோ 33
ஓகேவா? இந்த 33 கொஷின். ஸோ இதை தவிர ரிமைனிங் கொஷின்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் கீ வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஒமிட்டட் கொஷின்ஸ் வந்து 4ங்க. ஸோ பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இதுதான் இப்போ வந்து அப்டேட்டுங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் டேரெக்டாக தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். வந்து நான் மெயில் ஐடியும் வந்து பின் பண்ணியிருக்கேன். இல்லை குரூப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி கூட கேட்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிருங்க உங்கள் ஃபோனில். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது மாறுறதுக்கு. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கட் ஆஃப் பற்றி பேசுவோம். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஓகேங்க, பார்க்கலாம்.